அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜோதிட தகவல்கள் வரிசையிலும் ஆன்மீக தகவல் வரிசையிலும் இன்று மாதங்களில் புனிதமான மாதமாகும் மாதங்களில் இளமையான மாதம் என்று கிருஷ்ண பரமாத்மாவால் கூறப்படும் மாதமாகிய மார்கழி மாதமும் அதன் சிறப்பும் மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது என்பது போன்ற விளக்கத்தை நாம் இந்த தொகுப்பில் சிறிய ஒரு பாட்டாக பார்க்க உள்ளோம். அதற்கு முன்பாக நம் நம்முடைய காலச்சக்கர வீதியில் மாதங்கள் என்பது 12, ராசிகள் என்பது 12. இதில் ஏன் தனுசு விடையை மட்டும் நாம் புனிதமாக கருத வேண்டும்? இந்த காலச்சக்கர வீதியில் 9வது மாதம் என்று நம்ம குறிப்பிடக்கூடிய மாதம் என்பது தனுசு மாதம், மார்கழி மாதம் ஆகும். பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்பது தந்தை, 9ஆம் இடம் என்பது ஆன்மீகம், மதம், இனம், கலாச்சாரம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதங்களில் வரிசையில் மார்கழி மாதத்தை சிறப்பு வாய்ந்த மாதமாக நாம் கருதுகின்றோம். இதில் அறிவியல் ரீதியாகவும் நாம் முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்து மதம் என்பதே ஒரு மிகவும் தொன்மையான தொகுப்பும் அதில் அறிவுபூர்வமான உண்மைகளும் கலந்த ஒரு இனிமையான ஒரு மதம் தான் இந்து மதம். இந்த இந்து மதத்தை நம்முடைய முன்னோர்கள் அறிவியலோடையும் மனிதனுடைய கலாச்சார இயல்புகளோடையும் கலந்துதான் நமக்கு வழியினை காட்டியுள்ளார்கள். ஆகினால் இந்த மாதங்களில் 9வது மாதம் என்று குறிப்பிடக்கூடிய இந்த மார்கழி மாதம் அன்று மற்ற மாதங்களுடைய சிறப்பாக இருப்பதற்கு காரணம், இதற்கு முன்பாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்து மதம் இருப்பதும் சரி, நாம் வாழும் பூமி என்பது பூமியின் அரைக்கோள பகுதியில் வடபகுதியில் அமைந்துள்ளோம். அரைக்கோளம் என்பது நிலநடுக்கோடு என்பது மையப்பகுதியாக இருந்தால் நாம் அதற்கும் வட திசையில் தான் நம்முடைய இந்து மதம், கலாச்சாரம் போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே நாம் குறிப்பிடுகின்றது. ஆகினால் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு தகுந்தாற் போல இதில் 2 விதமான நாம் சொல்லுகிறோம். உத்திரம் என்பதால் வடக்கு, தச்சன் என்பது தெற்கு. ஆகினால் நாம் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வடக்கே இருப்பதனால் நாம் உத்திரையான காலம், தட்சயான காலம் என்று 2 விதமான பகுதியாக பிரிக்கின்றோம். இதில் ஏன் நாம் உத்திரையான காலம், தட்சயான காலம் என்று குறிப்பிடுகிற முக்கிய காரணம் என்றால், இதற்கெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுக்குமே மிக மூல காரணமாக இருக்கக்கூடியது எது? நமக்கு ஆற்றலை எங்கிருந்து கிடைக்கின்றது? நாம் வாழும் உயிரினங்களுக்கு அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான ஆற்றல் என்பது சூரிய பரமாத்மா. நம்முடைய மதங்களில் சூரியன் என்பதே சிவனிடமிருந்து தான் நமக்கு எல்லா விதமான ஒளி ஆற்றல்கள், மூல காரணங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கின்றது. இதை நம்ம பூலோக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உணர்ந்த நம்முடைய இந்து மதத்தை சார்ந்த ஆன்றோர்கள் சரி, பூமியானது தன்னைத்தானே சுற்றும் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த பூமி சுற்றுவதற்கும் மதத்திற்கும் என்ன சார் தொடர்பு என்று நீங்கள் நோக்க வேண்டாம். பூமி 2 முறை ரெவல்யூஷன் ஆகின்றது. அதாவது 2 முறை உச்சமாகவும் வடதிசையில் நம்ம உச்சம் பெறக்கூடிய மாதமாகவும், இப்பொழுது தென் திசையில் வாழ்வர்களுக்கு சூரியன் என்பது அரைக்கோள பகுதியிலும் தென் அரைக்கோள பகுதி இரு சமமாகத்தான் காலநிலைகளை பிரிக்கின்றது. இப்பொழுது பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்திலிருந்து, அதாவது நம்மளுடைய புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இதிலிருந்து பாத்தீங்கன்னா பூமியுடைய நகர்வு, இதில் சூரியன் கதிர்கள் அனைத்துமே தென் திசையில் அதிகமாக விழும். இதிலும் குறிப்பாக மார்கழி மாதம் என்பது சூரியனுடைய ஒளி ஆற்றல்கள் அனைத்துமே தென் திசையில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கும் தென் அரைக்கோளத்தில் தான் சூரியனுடைய ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் என்பது இந்த மாதத்தை நாம் என்ன கொள்கின்றோம்? உபய மாதமாக கருதுகின்றோம். ஜோதிட உபய மாதம், அதாவது இருவேறுபட்ட காலநிலைகளின் ஒரு தொகுப்பு தான். இதுல பாத்தீங்கன்றால் இதை நாம் இயக்கத்தில் என்ன சொல்லுகிறோம்? உபய வீடாக கருதுகின்றோம். அவ்வாறு மார்கழி மாதத்தில் என்ன சார் இயல்பு? இது மழைக்காலமும் பனிக்காலமும் இணைந்த ஒரு மாதமாக நாம் இங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த மார்கழி மாதத்தில் இருவேறுபட்ட இயல்புகளை நிரப்புவதனால்தான் நாம் இதை உபய மாதமாகவும், இதனோட அதிபதி குரு. இந்த உபய வீடுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா புதன், குரு என்ற 2 வேறுபாட்டு உள்ள ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இந்த வேறுபட்ட மாதங்களுமே அமைகின்றது. ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களுமே பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த, கடவுளுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக நம்ம கருதினாலும், மார்கழி மாதம் என்பது நாம் தான தர்மங்கள், நம்ம என்ன சொல்லுகிறோம் ஜோதிடத்தில் 9ஆம் இடம் என்பது தான தர்மங்கள், நம்முடைய குல வழக்கங்கள், நம்முடைய மதம், இனம், கலாச்சாரம் போன்ற நிகழ்வுகளை மட்டும் நாம் மேலோட்டமாக படித்துள்ளோம். அதற்கு காரண காரியங்கள் என்ன? 9ஆம் இடம் என்பது சமுதாய சிந்தனையை சார்ந்தவையாக இருந்தாலுமே, நம்ம வாழும் பகுதியில் பயணம், சயனம் என்ற இரண்டு வேறுபட்ட மத இனர்களும் சேர்ந்ததுதான் இந்து மதம். இந்த இந்து மத தொகுப்பில் நமக்கு மூல காரணம் சூரியனுடைய ஆற்றல் எங்கோது பொழுது நிலைத்து நிற்கும் தென் அரைக்கோளத்தில் நமக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் நாம் கார்த்திகை மாதம் பிறந்தவுடன் கார்த்திகை தீபம் என்று ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வை எதற்காக அதிலிருந்து நாம்
மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய தை மாத பிரபுவாரம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா வட அரைகோள பகுதியில் சூரியனுடைய மூல ஆதாரங்கள் நமக்கு குறைந்துவிடும். அதாவது பகல் பொழுது என்பது நம்ம குறைந்துவிடும், பனிப்பொழுது என்பது அதிகமாகிவிடும். அப்பொழுது மனிதனுடைய சர்ம வியாதிகளையும் மனிதனுடைய ஆற்றல் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் தொகுப்பாக கொண்டுதான் நம் முன்னோர்கள் இந்த கார்த்திகை தீபம் என்ற நிகழ்வுகளே பாத்தீங்கன்னா சூரியனுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை. இதில் ஒரு நண்பர்கள் கூறுகின்றார், இந்த தீபத்தை ஏற்றுப்பதற்கு யார், இந்த தீபத்தை ஏற்படக்கூடிய சமுதாயம் யார் என்ற கேள்விகள்லாம் எழுகின்றது. அன்ற நாடத்தில் எல்லாத்துக்கும் கரைகளை விளக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஒளி ஆற்றலை யாருக்காக தேவைப்படும்? கடலில் பயணம் செய்வர்கள், மற்றவர்கள் அனைத்திற்குமே செய்யக்கூடிய நம்முடைய இந்து மதம் என்பது ஒரு சாராரை சார்ந்திருந்தாலும் பலவித இணைந்த கைகளை கொண்ட ஒரு தொகுப்பு தான் நம்முடைய இந்து மதம். இந்து மதத்தில் கூறப்பட்ட விஷயங்களை எதுவுமே மற்ற மதங்களில் கூறப்பட்டு இருக்கும் என்று நீங்க கருவுறது என்னுடைய பொறுத்தவரை இந்து மதம் என்பது அறிவியல் ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் நம்முடைய கடவுள் இயக்கங்களால் நமக்கு படைத்து சித்தரித்துக்கிறார். நீ இவ்வாறு இருந்தால் நீ அவ்வாறுதான் ஆவாய் என்ற படைப்பின் தத்துவத்தில் இருக்கின்றார். ஆகினால் இந்த திரு கார்த்திகை தீபத்திலிருந்து மகர சங்கராந்தி வரை பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் என்பது மகர வீட்டில் சூரியன் பிரவேசித்தான மகர சங்கராந்தி என்று சொல்லுகின்றோம். அப்பொழுது சூரியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பூமி தன்னுடைய ரெவல்யூஷனாக திரும்பும் பொழுது சூரியனுடைய ஒளி ஆற்றல் மெல்ல மெல்ல நமக்கு பூமியின் வடகோள பகுதியில் வருகின்றது. அதனால சூரியனுக்கு நம்மளுக்கு உயிர் ஆற்றலை தரக்கூடிய சூரியனுக்கு நன்றி செல்வதற்காகவும் அருவி நமக்கு அருவி இந்த சூரியனுடைய அந்த பிரபஞ்ச கோலத்தில் சூரியனுடைய அனுதினமும் டிராவல் பண்ணக்கூடிய விண்மீன் யார்? புதன். கோள்களில் மட்டும் புதன் இல்லை, இந்த புதனை யாராக நமக்கு அதில் அருவின் கடவுளாம் கிருஷ்ண பரமாத்மா. அந்த பரமாத்மாவே அருளை கொடுக்கக்கூடியது எங்கிருந்து வருகின்றது? ஒளி ஆற்றல். அப்பொழுது சூரியன் என்பது பெரிய விண்மீனாகவும் இந்த இரண்டு விதமான துருவங்களில் இருந்தால் மனித ஆற்றல். நீங்க பிளானட்ஸ் பார்க்கலாம், நீங்களுடைய ஜாதக ரீதியாக ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாம். சூரியனும் புதனும் என்று இணைந்தே தான் டிராவல் பண்ணும், முன்பின் ரெவல்யூஷன் ஆகி திருப்பிக் கொண்டே இருக்கும். ஆகினால் இந்த இருவேறுபட்ட துருவங்களினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும். இதே நேரத்தில் நம்ம மாதங்களில் நம் முதல் மாதம் சித்திரையாகவும் 9ஆம் இடம் என்பது நம்முடைய மாதங்களில் மார்கழி மாதமாக குறிப்பிட வேண்டியது என்பதனால்தான் மார்கழி மாதம் என்பது மதம், இனம், கலாச்சாரம், தான தர்மங்கள் என்பது செய்யக்கூடிய நிபந்தனைகளாகவும் நமக்கு ஒளியை தரக்கூடிய கடவுளை நம்ம திரும்ப வா. இந்த ஒளி மூலங்கள் நம்மளுக்கு ஏற்பட காலையில் எந்திரிச்சோம். மற்ற மாதங்கள் பார்த்தா காலையில் சூரியன் கிட்டத்தட்ட 5:40, 6 மணிக்குள்ள சூரிய உதயம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது நாம வாழக்கூடிய தமிழகம் என்பது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து 11 டிகிரி, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், ஒரு ரிலேஷன் நீங்க படிச்சிருந்தா தெரியும், அதை நம்ம மேலோட்டமா பண்ண ஒரு டிகிரி என்பது 111 கிலோமீட்டர் குறிப்பிட்டாலும் நம்ம 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கணும். நீங்க ரிலீஸ் பண்ணி இதே நார்தன் சைடு வட இந்தியா, நம்ம இமயமலை இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பகல் பொழுது நம்ம குறைந்து விடும். அப்ப பகல் பொழுது குறைந்து சூரியனுடைய ஆற்றல் பனியினுடைய தாக்கம் அங்க எதிர்வினையாக நமக்கு ஆற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது மனிதன் தன்னைத்தானே காற்றுக்கொள்வதற்கின்ற என்ன செயற்கையாக நாம் தீபத்தை ஏற்படுத்த வேண்டும், கடவுளை அனுசரிக்க வேண்டும். இதிலிருந்து மனிதன் சிறப்பாக நமக்கு வருடம் முழுவதும் அருள்களை பாதிக்கக்கூடிய அந்த பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த பிரபஞ்சத்தில் உன்னை யார் இந்த பிரபஞ்சத்தை கொண்டு வந்தார்? உன்னுடைய தாய் தந்தை, அதே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். உன்னை இந்த பூமியில் கொண்டு வந்த நம்ம முன்னோர்களுக்கு சடங்குகளை செய்யக்கூடிய ஒரு மாதங்களிலேயே மிகப்பெரிய ஒரு புண்ணியமான மாதம் என்று கருதக்கூடியது மார்கழி. ஏனென்றால் இந்த காலச்சக்கரத்தில் 9ஆம் இடம் என்பது தந்தை, நம்முடைய சமுதாயம், குல வழக்கங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே ஏற்றக்கூடிய ஒரு மாதம் தான் நம்முடைய மார்கழி மாதம். அதனால் இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு அது நீங்கள் வைணவம் சைனவம் என்ற 2 மதமும் சேர்ந்து, அதாவது சூரியன் புதன் சென்ற 2 அறிவு கடவுளுமே சேர்ந்ததுதான் இந்து மதம். இதில் நீ வேறு நான் வேறு என்று பிரிப்பதற்கு இல்லை. ஏனால் சூரியனை விட்டு புதன் பிரிவதில்லை, புதனை விட்டு சூரியன் பிறவில்லை. இந்த 2 விண்மீன்களில் சேர்ந்த கோள்களுடனேயே பார்த்தீங்கன்றால் சுக்கிரன் என்ற விண்மீனும் இந்த முக்கோள் கூட்டுக்குறங்களாக நம்மை அனுதினமும் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆகையினால்தான் நாம் ஆண்டாள் திருவரை, திரும்பற்பாவை இதெல்லாம் வாசிப்பதற்கு காரணம் இதுதான். நமக்கு அறிவை கொடுத்த கடவுள், நமக்கு சூரியனுக்கு நம்ம அறிவை கொடுத்த கடவுளுக்கு நம்மை விட்டு விலகி செல்கின்றார். அந்த இறைவா, என்னை சீக்கிரம் வா, என்னை தற்காத்துக்கொள், எனக்கு அறிவை கொடு, அறிவு பசியை கொடு. நான் மற்ற மாதங்களில் எல்லாம் இருப்பதுடைய மார்கழி மாதம் என்பது என்னை முன்னோர்கள் இந்த பூமி கொண்டு வரக்கூடிய என்னுடைய இனம், கலாச்சாரம் சார்ந்த விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்துக்காகவும் மனிதன் இருள் வந்தால் எவ்வாறு இருக்கும் வாழ்க்கையில் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இன்றெல்லாம் செயற்கை ஒளியினை பயன்படுத்தி நம்ம இரவையும் பகலாக்கின்றோம். இருந்தாலும் நாம் பகல் எழுதை நாம் செயற்கையாக பண்ணக்கூடிய தீபங்களாலையும் ஒளியினாலையும் நம்ம அடைந்து விடுவோம். ஆனால் மன இருள் எங்கிருந்து நீங்க வேண்டும், அக இருள் எங்கிருந்து நீங்க வேண்டும். அதை தான் நம்ம செயற்கையாக நீங்க புற இருளை நீக்கிவிட்டாலே நீங்க பாத்தீங்கன்னா புற இருள், அதாவது பகல் நேரம் குறைந்து விட்டாலே உங்களுடைய வாழ்க்கை வாழ முடியவில்லை.
நீ நான் என்ற அகந்தையோடு நீ வந்து தோற்றம் அளிப்பேயானால் இந்த உலகம் எல்லாமே உன்னுடைய சமுதாயம் உன்னுடைய சந்ததிகள் என்றாமே நிலைத்து நின்று இதில் புண்ணியங்கள் இல்லாமல் போய்விடும் என்ற கருத்தின் நோக்கத்தில் கொண்டுதான் மார்கழி மாதத்தை புனிதமாக கருதி நமக்கு இந்த அனுதினமும் வந்து மூலாதாரங்கள் வளர்த்த விவசாயிகள் இருந்தாலும் சரி, உடல்நலத்துக்கு நம்ம சேவை வேண்டிய சத்துக்கள் அனைத்தும் இந்த காலங்கள் அனைத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவையும் நமக்கு வந்து ஒளி ஆற்றல் மூல காரணங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுக்கு நன்றியை சொல்லக்கூடியதும் அறிவை கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவும் பொருளை கொடுக்கக்கூடிய லட்சுமிக்கும் இந்த வீரத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்றால் இந்த மார்கழி மத தொகுப்பு. இதில் திருவாதிரை சார் எங்கிருந்து சார் வந்தது, இது ஏன் இதில் முக்கியத்துவம்? சூரியன் என்பது இந்த தனுசு வீட்டில் நடுநாயகமாகவே நட்சத்திரம் செலுத்தும் போது இந்த இந்த வீட்டில் இருந்து இந்த உபய வீட்டில இருந்து சூரியனுடைய நேரடி பார்வை வந்து எங்கே விழுகின்றது? மிதுனத்தில் உள்ள திருவாதிரை நட்சத்திரம் என்ற வீட்டில் விழுகும் பொழுது சிவதாண்டமாடு இந்த உலகத்தில் உற்சாகமாக இரு என்ற இந்த இந்த ராகுனுடைய நட்சத்திரங்கள் என்பது காலச்சக்கரத்தின் 3, 7, 11 என்ற வீட்டிற்குள்ளதான் நம்ம அமைத்து விண்மீன்களை அமைத்துள்ளார்கள். கற்பனை கொள்கைகளாக அமைத்திருந்தாலும் நம்ம முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக விளக்கங்களையும் அதற்கு உண்டான வழிமுறைகளுக்கு நம்ம கொடுத்துள்ளார்கள். ஆகினால்தான் அந்த அந்த நிகழ்வை வந்து நம்ம வந்து மிக முக்கியமாக போற்றக்கூடியதாக நம்ம வந்து ஒரு நிகழ்வாக சிறப்பாக எடுத்து இந்த உலகம் என்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது நிகழ்வாக கொண்டிருக்கின்றோம். மாதங்களிலேயே நான் வந்து புண்ணியமான மாதம், இனிமையான மாதம் என்று கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், கடவுளுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம். நம் முன்னோர்களுக்கு கடவுள் யார்? உன்னை இந்த பூமியில் கொண்டு வந்தவர் உன்னுடைய தாய் தந்தை, அவர்களுக்கு நீ செய்ய வேண்டும், உன்னுடைய முன்னோர்கள் விட்ட கடனை செய்ய வேண்டும் என்பதுதான் இதில் விளைவதற்கு. காலச்சக்கரம் என்பது அனைவருக்கும் ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் இதில் ஒரு சில நிகழ்வுகளையும் நமக்கு வந்து கொடுத்துதான் சென்றுள்ளார்கள். நம்முடைய தத்துவங்கள், பஞ்சபூத தத்துவங்களில் 4 விதமான தத்துவங்களையும் நம்ம இங்க வந்து அறிகின்றோம். 5 பஞ்சபூதங்கள் வந்து 5, இந்த 5 மூலங்களில வந்து இயக்கங்களாக நம்ம வந்து கருதுகின்றோம். சரம் சிரமம் முயன்ற 3 விதமான இயக்கங்களையும் நிகழ்வுகளாக நம்ம இங்க வந்து கண்ணக்கூடியது எதெல்லாம் பண்ணுகின்றோம். விண்மீன்கள் என்பது வானத்தில் இருந்து நமக்கு வந்து செய்கின்றது. இங்கு பூமியில் வந்து நெருப்பு தத்துவம் இயக்கம் 3 இருக்கின்றது. இதில் நிலத்தத்துவம் 3 இருக்கின்றது. காற்று தத்துவம், நீர் தத்துவம் என்ற இந்த 4 விதமான தத்துவத்தையும் 4 விதமான பாதங்களாக பிரித்து 4 விதமான தத்துவங்களையும் நமக்கு வந்து கடவுள் அருள்விட்டு செல்கிறார்கள். அதனாலதான் நம்ம வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு 4 விதமான எந்த பாதத்தில் உள்ளாய் இதெல்லாம் 4 நாளாக பிரிக்கிறோம். ஒரு அரைக்கோள திட்டம் 4 பாகமாக பிரிக்கிறோம். இதுக்கெல்லாம் திசைகள் 4. இது மாதிரி உள்ள 4 என்ற அடிப்படையில் பிரிக்கின்றார்கள். இதில் வந்து பாத்தீங்கன்னா மேசம் சிம்மம், மேசம் சிம்மம் தனுசு, அதாவது மாதங்கள், இந்த மாதங்களில் வந்து பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நெருப்பு தத்துவம், ஆன்மீக தத்துவம், கடவுளுடைய பிரார்த்தனைகள் அனுசரம் இயற்கையாகவே கொடுத்திருக்கிறார்கள். இதில் உள்ள நட்சத்திர கூட்டங்கள் என்று பதினோரு அசுபதி என்பது கேதுனுடைய நட்சத்திரமாகவும் சுக்கிரனுடைய நட்சத்திரமாகவும் சூரியன் நட்சத்திரம் கலந்த கலவைதான் இதனுடைய தொகுப்பு. அடுத்ததாக இந்த நிலத்தத்துவம், இந்த பூமியில் உள்ள உயிரினங்கள் வாழ்வதற்கு வந்து உணவையும் பசியும் அள்ளி தரக்கூடிய நிகழ்வு என்பது காலச்சக்கரத்தின் 2, 6, 10 பொருட்பற்றான வாழ்க்கை கொடுக்கக்கூடியது. அப்பொழுது இந்த நிகழ்வுகளுக்கு எதிர்மறையாக எங்கிருக்கும்? இந்த பணி இருக்கும். இந்த புண்ணியத்தை அடைவதற்கு வந்து இந்த மாதங்கள் வந்து நம்ம வந்து இந்த இருள் நீங்கிவிட்டால் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த சூரியனுடைய நிகழ்வாக கொடுத்தனாலும் உணவுகள் நம்மளுக்கு எவ்வாறு கிடைக்கும்? சந்தோஷங்கள், மனிதன் சந்தோஷமா இருப்பதற்கு என்ன பண்ணும்? காற்று, இன்பம், இதோட நட்சத்திரங்களை பாருங்கள். அப்பொழுது நீர், இந்த நீர் வந்து எங்க எதாலும் மூடப்படும்? சூரிய ஆற்றல் என்றால் நீர் எல்லாம் எங்கே மறைந்து விடும், பனியால் மூடி பனி போர்வையை பொழுது. அப்பொழுது இந்த வாழும் உயிரினங்களுக்கு அனைத்துக்குமே மூல காரணமாகவும் காண கருத்தாகவும் இந்த உலகத்துக்குரிய இயற்கைக்குரிய ஆண்மை சக்தியாகவும் விளங்கக்கூடிய இந்த இயற்கையை நிகழ்வாகிய சூரியனுக்கும் அறிவை கூடக்கூடிய இந்த புதனினுடைய நிகழ்வுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோள்களுக்கும் நம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அதனால் மார்கழி மாதம் என்பது வெறுமனே நம்ம இந்து மதத்தில் குறிப்பிட எதுவுமே ஒரு சமய சடங்குகள் இல்லை, எல்லாமே அறிவியல் பூர்வமாகவும் அந்த உணர்ந்துதான் கார்த்திகை தீபத்திலிருந்து நம்ம தீபத்தை எடுத்து வழிபட்டு அந்த கடவுளுக்காகவே செய்யப்படும். உன்னுடைய வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்றால் கோலத்தை இடுதல், அன்னமிடுதல், தான தர்மம் என்பது காலச்சக்கரத்தின் 9வது வீடு குறிப்பிடுகிறது. தானம், தர்மம், அந்தஸ்து என்ற குறிப்பிடுகிறது. இந்த அந்தஸ்து எங்க இருக்கிறது? காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடு வந்து கர்மா. நீ அங்கெங்கே இருந்த இந்த புனிதத்தை நீ தான தர்மங்களை விட்டு நம்ம கர்மா என்ற சந்தோஷத்துக்கு நம்ம இருக்கிறோம். கர்மா ஒவ்வொருத்தரும் தொழில் 10ஆம் வந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று கூறக்கூடிய மாதம் தான் தை மாதம். இந்த இடத்தில் காலச்சக்கரம் நிற்கிறது 2010 என்ற பொருட்பற்றான இயக்கத்தை. அதனால தை மாதம் பிறந்தாலும் நம்ம பொருட்பற்றான இயக்கத்தை முடிகிறோம். இந்த மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்தை எதை கொண்டு சிவ தாண்டவம் இதெல்லாம் குறிக்கூடியது, இன்பத்தை குறிக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி என்பது துன்பத்தை குறித்து இந்த வாழ்க்கை இந்த ஜெனரேஷன் வந்து இந்த நாடோடு முடிஞ்சிருக்கு என்பதை தான் குறிக்கின்றோம். அதனால் இந்த மார்கழி அமாவாசை என்பது மிகவும் புனிதமான அமாவாசையா நம்ம கருதுகிறோம். இதில் காற்று ராசி, இதில் நெருப்பு ராசி, காற்று ராசியில் இணைந்தவர்கள் பொதுவாக நெருப்பு ராசி என்பது மேசம்,
சிம்மம், தனுசு இவர்கள் தனக்காகவும் தன்னுடைய மூதாதையர்களுக்காகவும் இந்த அமாவாசை விரதம் இருப்பதற்காகவும் இந்த இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கருதலாம். இது ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக நலிவடைந்து இருப்பார்கள். காலச்சக்கரத்தின் 2, 6 அதாவது ரிஷபம், கன்னி, மகர ராசிகள் தொழில் ரீதியான பாதிப்புகளை சந்திச்சிருப்பார்கள். அப்பொழுது தொழில் யார் முன்னோர்களிடமும் காலச்சக்கரத்திலிருந்து முன்னோர்களிடமும் கிடைக்க வேண்டும். அதற்காக அவர்கள் தொழில் நம்முடைய முதல் தொழில் விருப்பம் விரதங்கள் இருப்பதும் இன்பம். மிதுனம், துலாம், இந்த கும்பம், இந்த ராசிகால இன்பம் என்ற ஒரு காரணம், எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் ஜாலியா இருக்கணும், இந்த சந்தோஷம் என்ற நிகழ்வே இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்கள் இந்த இன்பத்தை அடைவதற்காகவும், இந்த துன்பம் வாழ்க்கையில் நான் நிறைய துன்பத்தில் அந்த கடவுளை நான் இந்த இந்த ஜென்மாவை விட்டு, இந்த பூர்வ ஜென்மாவை விட்டு நான் இறைவனோட சேர வேண்டும் என்று காலச்சக்கரத்தின் 4ஆம் வீடு குறிக்கூடிய நீர், இந்த நீரால் அனைத்து உலகளும் கழுவப்படும், நம்முடைய புனிதங்கள் அனைத்தும் நீரால் போற்றப்படும் என்பது போல இந்த நீர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த இந்த ராசிக்காரங்கள் நீரால் போற்றப்படும் போல இதெல்லாம் குறிப்பிட்ட காரண காரியத்தோடு நம்ம இந்த விரதங்களும் சடங்குகளும் நம்ம குறிப்பிட்ட தொகுப்புகளாக அடைத்துள்ளது. ஆகினால் நீ எந்த மதத்தை எதை சார்ந்து இயங்கினாலும் சரி, இறைவன் என்பது ஒன்று. இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய அவதாரங்கள் பல. இந்த ஒவ்வொரு அவதாரத்திலும் நீ எவ்வாறு இருப்பாய் என்பதை நடித்து காட்டக்கூடிய நம் இந்து மதமும் நம்முடைய வேதிக் அஸ்ட்ராலஜியும் இணைந்ததுதான் நம்முடைய மனித வாழ்க்கையின் தொகுப்பு. சரி அன்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் இனிமையான ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திப்போம். அதுவரை இந்த தொகுப்பை காணும் அன்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உன் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்.